தந்தையிடம் படிப்பு படிப்பதின் விசேஷம். ஓம் சாந்தி. நாம் தந்தையிடம் படிப்பு இப்பொழுது படித்து கொண்டிருக்கின்றோம். அவர் சத்தியமான ஆசிரியராக இருந்து நாம் ஆத்மாக்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். வெளியில் இருக்கும் மாணவ வாழ்க்கையில் கூட பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கின்றார்கள். பிறகு அவர்கள் வெளியில் சென்றவுடன் அவர்கள் அசுத்தமாக ஆகிவிடுகின்றார்கள், விகாரத்தில் விழுந்து விடுகின்றார்கள். ஆனால் இங்கு நாம் தந்தையுடன் படிக்கும் விசேஷம் என்னவென்றால், தந்தையுடன் மாணவ வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நாம் தூய்மையாக பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கின்றோம். பிறகு அவர் நம்மை வீட்டிற்கு அழைத்துச் செல்கின்றார். சத்தியமான சத்குரு நம்மை வீட்டிற்கு அழைத்துச் செல்கின்றார். வெளியில் கூட விடுதியில் படித்து முடித்துவிட்டு படிப்பு முடிந்தவுடன் தமது சொந்த வீட்டிற்கு சென்று விடுகின்றனர். அதே போல இங்கும் கூட சத்குரு வான நமது சிவ தந்தை நம்மை வீட்டிற்கு அழைத்துச் செல்கின்றார். ஆனால் வெளியோ விகாரத்தில் விழுந்து விடுகின்றனர் படித்து முடித்தவுடன். ஆனால் இங்கோ நாம் சத்யுகத்தில் சூரியவன்ஷி ராஜ்யத்தில் வந்து விடுகின்றோம். அங்கே இருப்பதோ தூய்மையான ஆசிரமாக இருக்கும். அங்கே அசுத்த தன்மையின் பெயர் அடையாளம் கூட இருக்காது. ஆகையால் நாம் அங்கே தூய்மையான தேவி தேவதைகளாக ஆசிரமத்தில் வசிக்கின்றோம். இதுதான் தந்தையிடம் நாம் படிப்பதின் விசேஷமாக இருக்கின்றது. ஓம் சாந்தி.